நம்பிக்கையோட நாம் செய்கிற செயல்களுக்கு என்றைக்குமே வெற்றி தான். முயற்சி செஞ்சு செஞ்சு அதில் தோற்று போனவங்க அதிகம். தோல்வியை பாடமாக எடுத்துக்கிட்டவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க. பாரமாக எடுத்துக்கிட்டவங்க அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் பின்வாங்கியிருக்காங்க. அப்படி பாரமாக எடுத்துக்கிட்ட இந்த இளைஞனுக்கு ஞானி சொன்ன கதையை கேளுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதைவாசம். உங்கள் கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன். அந்த அழகான குருகுலத்தில் ஒரு சிஷ்யன் புதுசாக வந்து சேர்ந்தான். அவனுக்கு ஒரு பிரச்சனை. எந்த வேலையை செஞ்சாலும் அதில் முழுசாக வெற்றி கிடைக்கல. அதை அந்த குரு பெருசாக எடுத்துக்கலனாலும் சிஷ்யனுக்கு இது ஒரு பெரிய கவலையாகவே இருந்தது. இதனால் அவன் செய்கிற ஒவ்வொரு செயலும் கவலையோட பதட்டத்தோடு தான் ஆரம்பிப்பான். பதறினா நாம் செய்கிற காரியம் செதறும் தானே. ஒரு தடவை கூட அவனோட முயற்சியில் வெற்றி அடையலை. கொஞ்ச நாட்கள் அவனை கவனித்த குரு ஒரு நாள் அவனை கூப்பிட்டு பேசினார். கிளி ஜோசியர்களோட கூண்டுக்குள்ளே இருக்கிற கிளி சீட்டை எடுக்க வெளியே வந்தாலுமே அது சிறகை விரித்து பறக்க முயற்சி பண்ணுறதில்ல. நம்மள மாதிரி தான் நடந்தே வெளியே வருது, உள்ளே போகுது. இது ஏன்னு தெரியுமா அப்படின்னு குரு கேட்டார். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு தெரியல குருவே அப்படின்னு சொன்னான். சுதந்திரமாக பறந்துட்டு இருந்த கிளியை பிடிச்சதும் முதல்ல அதோட சிறகுகளை வெட்டி எடுத்துருவாங்க. சிறகில்லாத கிளி பறக்க முயற்சி பண்ணும். எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதால் பறக்க முடியாது. கொஞ்ச நாளில் அதோட சிறகுகள் வளர்ந்துடும். அப்போது அதால் பறக்கவும் முடியும். ஆனால் அது பறக்க முயற்சி பண்ணாது. இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணி பண்ணி அதில் தோற்று போனதுனால இப்போவும் நம்மளால் பறக்க முடியாதுன்னு அது முயற்சியே பண்ணாமல் இருக்கும். பறக்கிறதையே மறந்துடும். எத்தனை தடவை ஜெயிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை தடவை தோக்குறோங்கிறதும் முக்கியம் இல்லை. ஒவ்வொரு தடவை தோற்று போகும்போதும் அடுத்த முறை வெற்றி கிடைக்கும்னு நம்பிக்கையோடும் அந்த நம்பிக்கையோட விடாமுயற்சியாக செஞ்சோம்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இத்தனை முறை முயற்சி பண்ணி தோற்று போயிட்டோம்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தா பதட்டம் தான் வரும். நம்ம வெற்றி பெற வாய்ப்பு இருந்தும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் செய்கிற செயலில் தோற்று போயிடுவோம்னு குரு சொன்னார். இதே போல தான் நம்மளும் தோல்விகளை பொருட்படுத்தாமல் நம்ம வேலைகளை செஞ்சால் வெற்றிகள் நம்மை தேடி வரும். மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒன்றாக பயணிப்போம். நன்றி, வணக்கம்.